சகரியாவும் எலிசபெத் இருந்தாங்க. ஆசாரியன் சகரியா ஒரு ஆசாரியன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர். தொடர்ந்து ஜெபிச்சிருப்பாங்க. அந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாதுன்ற வார்த்தையின்படி அவங்களுக்கு யோவான் ஸ்நானகனை ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் பிள்ளையாக கொடுத்தார். தாவீது என் சந்ததி காத்துக்கொள்ளும்ன்றார். என் சந்ததியை காத்துக்கொள்ளும்னு சொல்லும் போது ஆண்டவர் அதுக்காக ஒரு விளக்க அணையாம பார்த்துக்கிறாரு. ஏன்னா சாலமோன் தாவீதுக்கு அடுத்து வந்த சாலமோன் ஆண்டவரை விட்டு விலகி போற அந்நிய தெய்வங்களை வணங்கி, அவனுடைய பையன் ரெகோபயாம் தன் தகப்பன் சாலமோனோடு இருந்த ஞானம் உள்ள உங்களை விட்டுட்டு வாலிபரோட ஆலோசனை பண்ணி, அதனால தேசமே உடையுது. ஆனாலும் ஆண்டவர் தாவீது பண்ண ஜபத்துக்காக என்ன பண்றாரு, அவன் சந்ததியை காத்துக்கிறாரு. அந்த 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 கோத்திரத்தை விடாம பார்த்துக்கிட்டே வர்றாரு. அந்த ஜபம் அது வீணா போகல. தாவீது பண்ண ஜபம், என் சந்ததி என்னை காத்துக்கொள்ளும், என் சந்ததி இருக்கணும் அப்பான்னோட அந்த சந்ததி அப்படியே காத்துக்கிட்டே வர்றாரு கடைசி வரைக்கும். ஜபம் ஒரு நாள் வீணாய் போகாது. அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும். எவ்வளவு காரியம் இருக்கு. ஜபம்ன்றது நம்ம எல்லாரும் நம்ம தெரிஞ்சதுதான். ஆனா இதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் போக்கஸ் பண்ண வைப்பாரு ஸ்பெசிபிக்கா. சப்போஸ் நான் யோவான் 1 யோவான் 1:1 சொல்றாரு, நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் உற்றும் பார்த்ததுமாகிய தொட்டும் பார்த்ததுமாகிய ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து உங்களிடத்துல பேசுகிறோம்ன்றாரு. பாக்குறதுன்றது ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு கண்ணு முன்னால. ஆனா குறிப்பா ஒரு காரியத்தை அதுல பாக்குறது ஸ்பெசிபிக்கா. அப்ப அதுதான் நம்ம பண்ண, அதான் வெளிப்பாடுன்றது. நம்ம பாக்குறது நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அனுபவங்கள், இதை வச்சு நம்ம பார்ப்போம் ஜெனரலா எல்லா காரியங்களையும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஸ்பெசிபிக்கா அந்த காரியத்தை பாருன்னுவார், இந்த குறிப்பிட்ட காரியத்தை பாருன்னுவார். அப்படி போல ஜபம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த ஜபத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அது ஒரு காரியம் தான் இல்ல, பல காரியங்கள் இருக்காத. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவார். உதாரணத்துக்கு துதிக்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவார், அடுத்து ஸ்தோத்திரத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவார், அடுத்து உபவாசத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவார், அடுத்து அழுது மன்றாடி ஜெபிக்கிறத குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவார், அடுத்து பொருத்தனையே ஃபோக்கஸ் பண்ணி பேசுவார். அப்ப இதுல அது எல்லாம் தான் பார்க்கணும். நம்ம இது எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப இதே கேள்வி கேட்பேன், இதுல ஃபோக்கஸ் எங்க இருக்குன்றதுதான். அதுதான் இது ஜெனரல் தானே. நான் ஏற்கனவே குடும்பத்தில் பக்தி அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டடி எடுத்தேன். நான் எப்ப எடுத்தேன்னு தெரியல. குடும்பத்தில் பக்தின்ற டைட்டில்ல ஒரு குடும்பம் எப்படி ஜபத்துல தரித்திருக்கணும், ஒரு கணவன் எப்படி ஜபத்துல தரித்திருக்கணும், மனைவி எப்படி ஜபத்துல இருக்கணும், பிள்ளைகளை எப்படி ஜபத்துல நடத்தணும் அப்படின்றதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதுல ஜபத்தை குறிச்சு அநேக காரியங்களை பேசிட்டேன் நான். இன்னொன்னு ஜபம்னே ஒரு சீரீஸ் எடுத்துட்டேன் நான். எப்படி நம்ம கருத்தா நம்ம எப்படி ஜபிக்கணும், அப்புறம் ஆவியோடும் கருத்தோட எப்படி ஜபிக்கணும், பரிசுத்த ஆவியினால ஏற்பட்டு எப்படி ஜபிக்கணும், ஜபத்துல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்திருக்கிறேன் நான். அதனால நானும் ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவரே இந்த ஜபத்தை குறிச்சு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஜபிக்கிறாங்க போது 2 காரியம் ஆண்டவர் சொன்னது. ஒண்ணு, நம்ம பண்ற ஜபம் சரிதானான்றது நிறைய பேர் தெரியறது இல்ல. நினைச்சுக்கிறாங்க பிளைண்டா நான் பண்ற ஜபம் கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு இடத்துல அவங்க பிளைண்டா இருக்கிறாங்க. அந்த பிளைண்ட்னஸ் போகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில அவர் மூத்த போதகர் எப்படி ஜபத்தை நடத்துவாரோ அதே மாதிரிதான் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாரும் அதே மாதிரிதான் நடத்துவாங்க. அவர் எப்படி நடத்துவாரோ அதே மாதிரி நடத்துவாங்க, அதே வார்த்தைகள்ல பேசுவாங்க. அவங்களுக்கான ஒரு தெளிவு வேணும். அதுதான் மாடல் பிரேயர் ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அது நமக்கு தனிப்பட்ட விதத்துல ஜபத்தை குறிச்ச ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். அப்பதான் நம்ம நன்றாக ஜபிக்க முடியும். அடுத்து நான் பண்ற ஜபம் சரிதான், ஐ எம் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, எளிதாக ஜபிப்போம்.
இது சடங்காச்சாரமா ஜெபிக்க மாட்டோம், சம்பிரதாயமா ஜெபிக்க மாட்டோம். நம்ம பிரேயர் வந்து ஒரு ரிச்சுவலா இருக்காது, அது வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். அநேக இடத்துல ரிச்சுவல் பிரேயர் தான் நான் பாக்குறேன். நான் சம்பிரதாயமா ஜெபிக்கிறது. ஏன் அப்படி ஜெபிக்கிறீங்க? ஏன் தொடங்குறீங்க? ஏன் வேற மாதிரி தொடங்கக்கூடாது? மியூசிக் கம்போஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க எல்லா மியூசிஷியன்ஸும் வருவாங்க. வயலினிஸ்ட் இருப்பாரு, சாக்ஸோஃபோன் பிளே பண்றவர் இருப்பாரு, ட்ரம்பட் பிளே பண்றவர் இருப்பாரு, ஒயலோ, செல்லோ, டபுள் பேஸ் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, பியானோ பிளே பண்றவர் இருப்பாரு. அப்போ ஒரு த்ரில்லோடு இந்த மாதிரி மியூசிக் அப்படி போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. இப்படிதான் தொடங்க, ஏற்கனவே இதே மாதிரி பண்ணியிருக்காங்களே, ஏன் நம்ம வேற மாதிரி பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும். இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. நம்ம வந்து ஒரு கிரியேஷன். ஆனா மரம் செடி கொடிகளை போல அல்ல, நம்ம மனிதர்கள். தம்முடைய சாயலாக நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நமக்குள்ளன்னு ஒரு கிரியேஷன் இருக்குது, ஒரு கிரியேட்டிவ் அர்ஜ் இருக்கு நமக்குள்ள. நீங்க ஒரு சாதாரணமா ஒரு சாப்பாடு பண்ணும் போது கூட நேற்று வச்ச பழமே இன்னைக்கு பண்ணுவோன்னு பண்றது இல்லை. போன வாரம் வச்சு அதே மீனை இந்த வாரம் வாங்குவோன்னு வாங்குறது இல்லை. வேற புதுசா ஏதாவது வந்திருக்கா மீன், என்ன மீன் வந்திருக்குன்னு கேட்கிறோம். வேற மாதிரி சாம்பார் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு நாக்குக்கு, ருசி உள்ள நாக்குக்கு என்ன மாதிரி ஆகாரம் கொடுக்கறதுன்றதை நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம யோசிக்கணும். நம்ம ஜெபம் பண்ற மாதிரி எப்படி ஜெபம் பண்றோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டணம் கூட ஓடுற மாதிரி 1 2 3 அமுட்டோடனே டக்குன்னு கடகடன்னு ஓடுவாங்க. அவங்க நிப்பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பதான் யோசிப்பாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்ட் கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னா அதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தை எப்படி தொடங்கணும், அது முதல்ல என்ன வேணும், ஜெபத்துல பிரதானமானது என்ன, அதெல்லாம் யோசிக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா சின்ன ஒரு 4 பேர் ஜெபம் பண்ற இடம், 40 பேர் ஜெபம் பண்ற இடத்துல ஒண்ணும் தெரியாது. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஏன்னா 4 பேர் போல அந்த 4 பேருடைய தேவைகள் தான். 40 பேர் இருக்கும்போது 40 பேருடைய தேவைகள், அந்த சூழ்நிலைகள் தான். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடி இருக்கும்போது அந்த பெரும் கூட்டத்துக்கு நிற்கும் போது ஏராளமான தேவைகளோடும் அநேக சூழ்நிலைகள் மத்தியில வந்து ஜனங்க நிற்பாங்க. வியாதியில கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கடன் பிரச்சனையில இருப்பாங்க, இப்படி பலவிதமான போராட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும்னா, நாம ஜெபிச்சோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 4 பேருக்கு பண்ண ஜெபத்தை இங்க நீங்க 4000 பேருக்கு பண்ணீங்கன்னா அது சரிப்படாது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்கணும். மிக அத்தியாவசியமா இப்ப எனக்கு இயேசு பேசணும். இப்ப இயேசு பேசலைன்னா நான் அப்படியே இந்த கடல்ல போய் விழுவ போறேன், இந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு நான் செத்து போறேன்னு ஒருத்தர் நிற்பான். அப்படிப்பட்டவங்களுக்கான வார்த்தைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும், சொல்லணும். ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு, ஆண்டவரே என்ன பேசணும் ஆண்டவரே. அந்த ஜபம் வந்து தீர்க்க தரிசன ஜபமாக இருக்கணும். அப்படி ஜெபிச்சு பழகினீங்க. அப்படி பண்ணணும்னா நீங்க தனியா ஜெபிக்கும் போது ஒரு ப்ராஃபட்டிக் பிரேயர் பண்ணி பழகணும். ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஜெபத்தை கற்றுத்தாருமாப்பான்னு கேட்கணும். சீஷர்கள் அதான் கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட. எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண அவங்க கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. எப்படி ஜெபிக்கணும் ஐயான்னு. ஏன்னா அவர் ஜெபிக்கிற மாடலா முன்மாதிரியா இருந்து காமிச்சார் இயேசு கிறிஸ்து. முழுவதும் ஜெபிச்சார், தனித்திருந்து ஜெபிச்சார், அதிகாலம் இருட்டோட போய் ஜெபிச்சார், கெத்செமனே தோட்டத்துல ஜெபிச்சார், சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஜெபிக்கிறார், சிலுவையில ஜெபிக்கிறார். சிலுவையில அவர் பண்ண அந்த ஜெபம் தான் 7 வார்த்தைகள் இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அது சரியான கிடையாது. ஜெபம் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது. அதனாலதான் சொல்றாரு, ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார், நான் சொல்லல. அதனாலதான் இது ஜெனரல் இது ஸ்பெசிபிக்கா உன்னோட பேசுவேன். பாத்தீங்கன்னா சங்கீதம் 65:2 தாவீது சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவர் என்றாரு. ஏசாயா 38:5 ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். முதல்ல தாவீது சொல்றாரு ஜெபத்தை கேட்கிறவர்ன்றாரு. அடுத்து சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றார் தாவீது. அப்ப ஜெபத்தை கேட்கிறாரு, ஜெபத்தை தள்ள மாட்டாருன்றாரு. இங்க ஏசாயா 38:5 பாக்குறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்றார் ஆண்டவர். எப்ப என்ன சொல்றாரு? ஜெபத்தை நான் கேட்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா யாத்திராகம் 2:24 சொல்றாரு, தேவன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்றார். பெருமூச்சை கேட்கிறேன்றார். பெருமூச்சு எப்போ விடுவோம்? அப்படியே விரக்தி ஆகி போய் நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விடுறது. இனி என்னத்தை அவ்வளவுதான் எக்ஸாஸ்ட் ஆகிறது. எக்ஸாஸ்ட் ஆகிற அந்த நேரத்துல விடுற பெருமூச்சையும் கூட நான் கேட்பேன்றாரு. இதே யாத்திராகம் 6:5 சொல்றாரு. சங்கீதம் 102, 19, 20 இது யாரு எழுதுனதுன்னு இல்லை. ஏன்னா துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் இருக்குது. இது அனானிமஸ்ல இருக்குது. யார் எழுதுனான்னு தெரியல, சங்கீதக்காரன் இருக்குது. அதுல அந்த சங்கீதம் 102, 19, 20 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். இதுலயும் சொல்றாரு பாருங்க, பெருமூச்சை கேட்கிறேன்றாரு, நான் கண்ணோக்கமா இருக்கிறேன்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வந்து கண்ணீரை காண்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்டார், அன்னாளின் கண்ணீரை கண்டார், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டார், மாத்தாள் மரியாளின் கண்ணீரை கண்டார். நான் கண்ணீரை காண்கிற தேவன்றார், உன் ஜபத்தை கேட்கிற தேவன்றார், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன்றார், உன் பெருமூச்சையும் கேட்கிற தேவன்றார். எதுக்கு சொல்றாரு இதெல்லாம்? நம்ம ஆமே நல்ல ஆமேன்னு கரங்களை தட்டிடுவான்னு அப்படி விட்டுறக்கூடாது. திரும்ப பாரம்பரியத்துக்குள்ள போயிடுவோம். ஏன்னா இன்னும் அதை பேச ஆரம்பிக்கல ஆண்டவர். இது ரிட்டன் லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. இது வேதத்துல நம்மளுக்கு இருக்குது. ரேமா என்ன? இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார்? இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்ன சொல்றார்? அதுதான் நமக்கு வேணும். We need ரேமா. ஆல்ரெடி we have logos. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்லா ஒரு வேதத்தை நல்லா கற்று நல்லா படிச்சவர், அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நல்லா ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருந்தவரு, அவருக்கு திடீர்னு ஒரு வியாதி நிமித்தம் படுத்த படுக்கை ஆயிட்டார். இனி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர்கள் அவ்வளவுதான்ற மாதிரிட்டாங்க. கவுண்டிங் த டேஸ் மாதிரி, நாட்களை எண்ணும் அந்த சூழ்நிலை. அந்த நேரத்துல பல பேர் போய் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பல ஊழியர்களோட நெருங்கின உறவுல உள்ளவர். அந்த சமயத்துல என்னைய கூட்டிட்டு போனாங்க. நான் 2 நாள் வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா உலக பிரசித்தி பெற்றவங்க எல்லாம் அவருக்கு பழக்கம். இருக்கிற பிரபலமான ஊழியர்கள்லாம் அவரை தேடி போய் பார்ப்பாங்க. அவங்க பண்ணாத ஜபமான்ட்டு. நான் எம்மாத்திரம் வரமாட்டேன்ட்டேன். அப்புறமா கன்வின்ஸ் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர்னா ஜெபம் பண்ண போறீங்க இல்லையா, அப்படி போல வாங்க, ஏன் நீங்க அப்படியெல்லாம் பாக்குறீங்கன்ட்டாங்க. சரிங்க நானே போனேன். போகும்போது அவரு ஒரு பெரிய டைரி, நம்ம பெரிய சைஸ், அது ராயல் சைஸ், அதோட பெரிய சைஸ், A4க்கு கொஞ்சம் 3/4 சைஸ்க்கு இருக்கு. அவ்வளவு பெரிய சைஸ் டைரியில படுக்கல படுத்துக்கிறார். படுத்துக்கிட்டே எழுதியிருக்கிறார். அவ்வளோ வசனங்கள், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவ்வளோ வசனங்களை கைப்பட எழுதியிருக்கிறார். பெரிய டைரி இருக்குது. இவ்வளவு வார்த்தைகள் இருக்கே, எனக்கான வார்த்தை எங்க அப்படின்னு கேட்கிறார். எனக்கான வார்த்தை என்ன இருக்குன்றாரு. எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க. பல பரிசுத்தவான்கள் அவருக்காக ஜெபிச்சுட்டு போயிருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கிறார். எனக்கு ரேமா வேணும்னு கேட்கிறார். நான் அவர் படுக்கையில படுத்திருக்கிறாரு. ஒரு பகல் 11 மணி இருக்கும். ஆனா அவர் பத்தின இருந்து போய் கிடக்கு வீடு.
எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. அவங்க மனைவி, மகன், மருமகள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை. அந்த நேரத்துல ஆண்டவரால செய்ய முடியாதா? நான் ஏன் என்னைய பார்க்கணும்? நான் ஆண்டவரால பார்க்கணும். எல்லா ஊழியக்காரங்க வந்தவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட தானே ஜெபிச்சிருப்பாங்க. நம்மளும் ஜெபிச்சு பார்ப்போமே. ஏன்னா பெரியவங்க ஜெபம் பண்றது நேரத்துல சில நேரத்துல பெரியவங்க ஜெபம் பண்றது பதில் கிடைக்காது. சின்ன பிள்ளைங்க பண்ற ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும். ஏன் நம்ம அப்படி போல நம்ம ஜெபத்துக்கே ஆண்டு கேட்க மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயை விரிச்சு உட்காந்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என் மேல ஒரு பிரசன்னம் இறங்கிச்சு. எனக்கே தெரியாது. அப்படியே மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் நான் ஜெபிச்சிருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ண எனக்கே தெரியாது. அந்த நேரம் நான் பண்ணதுதான். அந்த நேரம் நான் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் நான் பாத்தீங்கன்னா கடைசியில நான் பாட்டு பாடுறேன். நிறைய பேர் கூட சேர்ந்து பாடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எந்திரிச்சு உட்காந்துட்டார். எந்திரிச்சு உட்காந்து அவர் தான் மெயினா பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவி, மக, அங்க ஹெல்ப்புக்கு வந்த இன்னொரு பிரதர், என் கூட வந்த பிரதர் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் எழும்பிட்டார். எழும்பிட்டு உடனே போய் அத்தனை நாள் படுத்து இருந்தவரு போய் குளிச்சுட்டு நல்லா ஷேவ் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டேன்ட்டார். கிளம்பிட்டார், வெளியே கிளம்பிட்டார். அப்ப அந்த ஜபம், அந்த நேரப்பட்ட ஜபம், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துல இருந்தவரு செல்போன்ல அந்த 40 நிமிஷம் ஜபத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அத அவருடைய ஃப்ரெண்டுக்கு அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவர் எனக்கு போன் பண்ணாரு. இப்படி ஒரு ஜபமான்னு தமிழ்நாட்டிலேயே பிரபலமா இருந்த ஒரு ஊழியக்காரர், வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரரோட மிக நெருங்கிய உறவுல இருந்தவர், கூடவே இருக்கிறவர். அவர் எனக்கு போன் பண்ணி இப்படி ஒரு ஜபமானார். அது மாதிரி ஜபம்ன்றது வந்து ஒரு வல்லமையான ஆயுதம். அதை நம்ம ஏனோ தானோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பட்டயம், ஒரு மொட்டையான கத்தியா இருக்குது, ஏதோ ஒரு கத்தி, அதை நீங்க எதனாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு பட்டயம், போருக்கு யூஸ் பண்ற ஒரு பட்டயம், யோசித்து பாருங்க. தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை பார்க்கிறாரு. இதுக்கு நிகர் எதுவும் கிடையாதுன்றார். இதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய ஜெயண்ட் யூஸ் பண்ண பட்டயம் அது. அந்த பட்டயம் அது மாதிரி இது வல்லமையான ஆயுதம். இதை தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஏதோ வாயினால பேசுறதான ஆண்டவர்கிட்ட. யார்கிட்ட பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? ஒரு மனுஷன்கிட்ட கிடையாது, சர்வ வலிமையுள்ள தேவன்கிட்ட பேசுறீங்க. அப்ப அவர் யாருன்னு தெரிந்து கொள்ளணும். ஜெபத்துல முக்கியம் அதுதான். நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்றோம்? ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கத்தாதி கத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வானத்தையும் பூமியும் சமுத்திர உள்ளவர்களை உண்டாக்கின தேவன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவன், அவர்கிட்ட ஜெபம் பண்றான். சமீபத்துல எத்தோ முந்தா நாளோ சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளை ஒரு சொல்றாரு, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு? அவரை நல்லா உற்சாகப்படுத்தி இருக்கிறார் ஊழியம் செய்யறதுக்கு. இவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இவரை பயன்படுத்துங்க, இந்த பையனை எடுத்து பயன்படுத்துங்க, நல்ல ஊழியம் செய்யறாருன்னு சொல்லி நல்ல கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது ஊழியத்துல. எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே அவருக்கு பெருமை வந்துடுச்சு. பெருமை வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை எதிர்த்தே பேச ஆரம்பிச்சிட்டார். போற இடம் போறான் இவரை எதிர்த்து பேசுறது, பத்திரிகைலாம் இவரை பத்தி எதிர்த்து எழுதுறது, இப்படி இருந்ததா. இவர் மனசு சோர்ந்து போயிட்டாராம். நம்ம எவ்வளவு நேசிச்சோம், அந்த அன்பை இந்த பையன் புரிஞ்சுக்கிடலையே, காரணமே இல்லாம நம்மளை எதிர்த்து நிக்கிறானேன்னு சோர்ந்து போயிட்டாராம். சில வருஷங்கள் போச்சாம். போன பிறகு ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு அவருக்கு போன் கால் வந்துதான். போன் எடுத்தா
அந்த வாலிப பையன் பேசுறானா, அவனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு மூளையில கட்டி, அது எங்கேயோ டாக்டர்கிட்ட காமிச்சு எவ்வளவோ ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்து முடியலையா, எவ்வளவுதான் ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். ஆபரேஷன் பண்ணா சக்சஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாதா, அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாதா. ஆபரேஷன் பண்ணுவோம், சக்சஸ் ஆனா உண்டு, இல்லைன்னா அந்த பிள்ளை செத்து போயிருந்தாங்களாம். நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், நீங்க ஜெபிச்சா நிச்சயமா அற்புதம் நடக்கும். இவர் அந்த 11 மணிக்கு மலநாள் படிக்கிட்டார் அந்த அறையில. காலையில 4 மணி வரைக்கும் அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சாராம். அடுத்த நாள் காலையில அந்த பிள்ளைய கொண்டு போனாங்களாம், ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போய் கொஞ்ச நேரத்துல திருப்பி கொண்டாந்தாங்களாம். அப்ப அந்த தகப்பனார் கேட்டாராம், என்ன ஆபரேஷன் பண்ணலையான்னு கேட்டதுக்கு, அந்த எக்ஸ்ரே எல்லாம் காமிச்சாராம். அது வரைக்கும் எடுத்த எக்ஸ்ரேல எல்லாம் அந்த மூளையில கட்டி இருக்குது. ஆனா இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால ஒரு எக்ஸ்ரே எடுத்தா அதுல அந்த கட்டியை காணுமா. உன் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு ஜபம் சாதாரணமான ஜபம் கிடையாது. நம்ம சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு கேஷுவல் டாக் பண்ணக்கூடாது ஆண்டவர். நிறைய பேர் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் பவுல் சொல்றாரு, அவருடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆழமானது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவில்லாது, அதை ஆராய்ந்து அறியத்தக்கவன் யார் என்றார். ரோமர் 11:33 ரோமர் 11:33 சொல்றார், 33-34 ரெண்டுலையுமே சொல்றார். அவருக்கு போதிக்கத்தக்கதாக அறிவுள்ளவன் யார், ஞானம் உள்ளவன் யார். ஆனா அதே 1 Corinthians 2:16 சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்கிறோம்ன்றார். இயேசு எப்படி சிந்திப்பார் அப்படி போல நாங்க சிந்திக்கிறோம்ன்றார். ஏன்னா இயேசு அறிந்து கொண்டதுனால சொல்றார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே சொல்லுங்கப்பா, நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி ஜெபத்தை தொடங்கணும். சொல்றாரு, நான் ஜெபத்தை கேட்கிற தேவன், நான் கண்ணீரை காண்கிற தேவன், உன் பெருமூச்சு கேட்கிற தேவன், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் சொல்றாரு. ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு என்ன? I hear your prayer, what you are asking. Before you ask, I know what are you going to ask. I hear your prayer. இது வரைக்கும் நீ பண்ண ஜெபம் எல்லாம் வீணாய் போச்சுன்னு நினைக்காத, எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பேன், எல்லாமே நினைவுல வைத்திருக்கிறேன். உனக்கு மெமரி பவர் கொடுக்கிற தேவன், உனக்கு ஞாபகம் சக்தி கொடுக்கிற தேவன், நான் எவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பேன். எரேமியா 29:14 சொல்றார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. உனக்கு ஒரு எதிர்காலமும் ஒரு நம்பிக்கையும் தருகிற தேவன்றார். நம்ம ஜெபம் பண்ணும் போது நமக்குள்ள அற்புதம் நடக்குது. நம்ம ஏதோ வெளியே அற்புதம், அது நடக்கணும், இது செய்யணும், அது செய்யணும்ன்ற, ஆனா நமக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். நமக்குள்ள அவ்வளவு அற்புதம் செய்கிறார். அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க. இங்க தென்னிந்தியாவில கடைசியில இருக்கிறார் என் நண்பர், ஒரு பாஸ்டர். அவரு கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இங்க இருந்தார் சென்னையில. அப்ப சவுத்ல இருந்து ஒரு பெரிய பாஸ்டர், ஆண்டவரால வலிமையாக பயன்பெற்ற பாஸ்டர், ஒரே மகன். அவளுக்கு அந்த பொண்ணுக்கு மணமகன் பார்க்கணும்ட்டு இங்க வந்திருக்கிறாரு. அப்ப இங்க இருக்கிற பாஸ்டர் சொல்லிருக்காங்க, இந்த பையன் நல்ல பையன், பேங்க்ல வேலை பார்க்கறான், நல்ல பையன், போய் பாருங்கன்னு இருக்காங்க. சாயங்காலமா போயிருக்கிறாரு. போனா அந்த பையனுடைய அப்பா உட்கார்ந்து இருந்தவரு, பையன் இருக்கிறானான்னு கேட்டா, இருக்கிறான், உள்ள இருக்கிறான், பார்க்க முடியாதுன்னாராம். ஏன் பார்க்க முடியாதுன்னா, இப்ப அவன் ஜபிக்கிற நேரம், இப்ப அவனை யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவன் இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியே வரும், அப்பதான் பார்க்க முடியும்னாராம். இந்த வந்த பாஸ்டர் அதுதான் சரியான அடையாளம் எடுத்துக்கிட்டாராம். செபிக்கிற ஒரு மனிதன் எனக்கு மருமனாக வரதான் சரியாக இருக்கணும்ட்டு ஆளை பார்க்காம இவன் தான் என்னுடைய மருமகன் முடிவு கொண்டு போயிட்டாராம். அதன் பிறகு அந்த பாஸ்டர் இறந்த பிறகு இவரது பேங்க் வேலையை விட்டுட்டு அங்க பாஸ்டர் ஆயிட்டார். பாருங்க, ஒரு ஜெபிக்கிற குடும்பமா இருக்கா நம்ம குடும்பம்.
நம்ம பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களா இருக்காங்களா? நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம தனிப்பட்ட விதத்துல எப்படி ஜெபிக்கிறோம்? குடும்பமா எப்படி ஜெபிக்கிறோம்? என் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறானா? எப்படி ஜெபம் பண்ணுவாங்க என் பிள்ளைகள்? ஏதோ போய் மேடையில நின்று அந்நிய பாஷை பேசணும் உடனே நல்லா ஜெபிக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. ஓலா பாக்கா தாரி நெய் மா காபான்னு என்ன மாதிரி ஆவில நிரம்பி ஜெபம் பண்றான்ல. இன்னும் வார்த்தைகள் வரல. அவன் அந்நிய பாஷையை பேசுறானா, அவன் கர்த்தரோடு பேசிட்டு இருக்கலாம், கர்த்தர் அவனோட பேசிட்டு இருக்கலாம். கூட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணணும். இன்டர்செஷன் பிரேயர், பரிந்து பேசுகிற ஜெபம் பண்ணணும். ஜனங்களை ஆண்டவர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணணும், ஆண்டவரை ஜனங்கள்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணணும். மோசையை போல திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். அந்த நேரத்துல எஸ்தரை போல ஜெபிக்கணும், ஆபிரகாமை போல ஜெபிக்க வேண்டிய நேரம் அது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லணும். நம்ம இன்டெலிஜென்ட் நினைக்க கூடாது, நான் அறிவாளி, நான் அப்படி ஜெபிப்பேன். நாக்கும் ஜெபத்துல அப்ரிஷியேட் பண்றது, நல்லா ஜெபம் பண்ணீங்க, தவறு. உங்க அப்பாட்ட நல்லா பேசினீங்க அப்படியே சொல்லுவீங்க? உங்க அம்மாட்ட நல்லா பேசினீங்க சொல்லுவீங்க? சின்ன பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ற விதம் இருக்குது. சரியான வார்த்தைகளை கொண்டு ஜெபிச்சீங்க, சரியான வேத வசனத்தை கொண்டு ஜெபிச்சீங்க, சரியான வார்த்தை. You should not appreciate their talent. This is not a talent. Prayer is not a talent. It's a relationship with God, mighty God, almighty God. மோசையை பார்த்து எப்படி பேசுவீங்க? சீனாய் மலையிலிருந்து மோசை இறங்கி வரார். எப்படி பார்ப்போம் அவரை? ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து வரார். சாமுவேல் எப்படி பார்ப்பீங்க? கர்மேல் மலையிலிருந்து இறங்கி வரார். ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து இறங்கி வரார். என்ன வார்த்தை சொல்றாரோ. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது பாளையத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் கூடாரத்தின் வாசல் நிற்பாங்களாம். மோசே அப்படி பிரகாசமான முகத்தோட வருவாராம். அந்த முகத்தை கண்ணை திறந்து பார்க்க முடியாதாம். அதனால முக்காடு போட்டுக்குவாராம். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வரார். அப்போ ஒரு ஜெபத்துல என்ன முக்கியம்? தேவ பிரசன்னம் முக்கியம். ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியம். அதுக்காக தான் முதல்ல ஏங்கணும். ஆண்டவரே இந்த பிரசன்னம் வேண்டுமாப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரால வலிமையாக பயன்படுத்துகிற பாத்திரம், பிரபலமானவர். அதிகாலை 5 மணிக்கு 7 மணிக்கு இருக்கும் சர்வீஸ். முந்தின நாள் சொல்லுவாரு, ஒரு வாரமா 10 நாளா எனக்கு ஆண்டவர் இதான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த காரியத்தை தான் பேச சொல்லிட்டு இருக்காருன்னு. அன்னைக்கு மணி ராத்திரி 2:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. 5:30 மணிக்கு போகணும், 4:30 மணிக்கு எல்லாம் கிளம்பணும் ரூமை விட்டு. 2:30 மணி வரைக்கும் ஜெபத்துல இருந்தேன்னுவாரு. அங்க மேடையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தேவ பிரசன்னத்துக்காக ஏங்குவார். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் பண்றாரு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் முதல் நாள் மேடையில நிக்கிற மாதிரி இந்த பிரசன்னத்துக்காக ஏங்குவார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஒவ்வொரு பாடலா, அந்த பாடலை பாடலாமா, இந்த பாடலை பாடலாமா, அப்படி பாடி பாடி பாப்பாரு. இவர் ஏன் அப்படி உத்த பாட்டா பாடி அதுல 2 லைன் பாடுவார், டக்குன்னு வேற பாட்டு போயிடுவார். சரி, அதை பாடுவார்னா அதுல ஒரு 2 சரணம் கூட இருக்காது, 2 லைன் தான் இருக்கும். அதுக்குள்ள வேற பாட்டுக்குள்ள போவார். நல்லா தெரியும். நான் என்ன கத்துக்குவேன்னா, தேவ பிரசன்னத்துக்கு அந்த மனுஷன் ஏங்குறாரு. ஜனங்களை நிக்க சொல்லிடுவாரு, மறந்துடுவார், உட்கார சொல்லி மறந்துடுவார். ஏன்னா அந்த தேவ பிரசன்ன ஆண்டவர் மட்டுமே நினைச்சு ஏகிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே வார்த்தை கொடுங்கப்பா, உங்களுடைய ஜனங்களுக்கான வார்த்தையை கொடுங்கப்பான்னு. அவர் இடத்துல நான் ஊழியம் பண்ணும் போதும் சொல்லுவார், ரேமா ரேமா ரேமான்ட்டே இருப்பார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுமே. ஜபத்துல ஆண்டவர் பேசணும், அதுதான் மெயின். தேவ பிரசன்னம் முக்கியம் முதல்ல, அடுத்து ஆண்டவர் பேசணும். நான் இப்படி ஜபம் பண்றேன் பார், இப்படி குதிரையில ஏறி டகர டகர டகரன்னு போற மாதிரி போக கூடாது. திறமைய ஓட்டுறேன் பார், ஜபத்தை எப்படி ஓட்டுறேன் பார். நிதானமா நிதானமா ஜபிக்கணும். அவர் டிஜி தினகரன் ஒரு முறை வெளிநாடு போயிருந்தார். ஒரு பெரிய பைபிள் காலேஜ், பைபிள் யூனிவர்சிட்டி அது. அங்க எல்லாரும் சொன்னாங்களாம், காலையில வந்துருங்க பிரதர், மிஸ் பண்ணிடாதீங்க பிரதர், ஏன்னா அபிஷேகம் மழை அப்படியே இறங்கும் பிரதர், அப்படியே இறங்கும், அப்படியே அபிஷேக மழை இறங்கும்னாங்களாம்.
ஒரு டிஜே தினகரன் அவருக்கே உள்ள அந்த ஹியூமரஸ் சென்ஸ்ல நகைச்சியோட சொல்றாரு, நானும் 2 வாழை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன்றார். ஏன்னா பிடிச்சிட்டு வரலாம்னு. இவர் போயிருந்தாராம் அடுத்த நாள். அதே மாதிரி அப்படியே அவர் அபிஷேகம் இறங்கிச்சான். எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்களாம். ஒருத்தர் விடாம எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்களாம். அநேக பேர் வந்திருந்தாங்களாம். அவ்வளவு பேர் அந்நிய பாஷை பேசினாங்களாம். அதுல பிரசங்கம் பண்றவர் அந்நிய பாஷை பேசினாராம். அதை டிரான்ஸ்லேட் பண்ற போது இருந்தாராம். அவர் அதை இன்டர்பிரட் பண்ணாராம். இங்க செழிப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஒரு டிஜே தினகரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே இவர் என்ன அந்நிய பாஷை பேசுறாருன்னு கேட்டாராம். இத்தனை நாள்ல ஒரு அழிவு வரப்போகுது இங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் தவறாக வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க பேசி அந்த டங்ஸ் பேசி அவர் இன்டர்பிரட் பண்ணி அவர் அந்நிய பாஷை பேசி அவர் வியாக்கியானம் பண்ணி முடிஞ்சிச்சான். முடிஞ்சிச்சு அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் சகோதரர் டிஜே தினகரன் சொன்னாராம், சாரி டு இன்டர்ஃபியர்னார், குறுக்கிடுவதற்காக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாராம். அவர் அந்நிய பாஷை பேசினது, இத்தனை நாளுக்குள்ள இங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக போகுது, ஒரு பூகம்பம் வரப்போகுது, இங்க என் ஜனங்களை இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போக சொல்லுன்னு சொல்றாரு, அதை தப்பித்துக் கொள்ளும்படி அதுக்குத்தான் எச்சரிக்கை கொடுக்கிறாருனாராம். அதுதான் நடந்தது. அப்ப என்ன நடந்ததுங்க அங்க? என்ன போக்கஸ்? அதான் நம்ம பார்க்கணும், என்ன கத்துக்கொள்ளணும். டிஜே தினகரன் ஜெபிச்சிருக்கிறார். யாரோ பேசுறாங்க, யாரோ அந்நிய பாஷை பேசுறாங்க, யாரோ வியாக்கியானம் பண்றாங்க, நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்ப நான் அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பேசணும் சொல்லுங்கப்பா. நான் அந்த இடத்துல இருந்து ஆராதனை எப்படி நடத்தணும், என்ன பாடல பாடணும். ஏன்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடுவோம், மார்க் போட்டுருவோம். நம்ம நீங்க தமிழகத்துல தெற்க போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் போடுவாங்க பிரசங்கத்துக்கு. அப்படி கூட நம்ம மார்க் போட்டுறலாம் ஈஸியா. இவர் சரியில்லை, அவர் ஓகே, இது நாட் பேட், நாட் குட், இட்ஸ் ஓகே, ஃபார் டைம் பீயிங் இட்ஸ் ஓகே, டெம்பரரிலி இட்ஸ் ஓகே, we can pass, we can give pass அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் போடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கோம், நீங்க மேல போய் நின்னாதான் தெரியும். ஸ்டேஜ்ல ஒரு பயம் வரும் பாருங்க, ஒரு ஸ்டேஜ் ஃபியர். ஆனா அந்த பயம் அவசியம். இவ்வளவு ஜனங்களுக்கும் நான் பரிந்து பேசணுமே, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்லணுமே. அது ஜபமா இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், துதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். ஆண்டவரை நடத்தணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. சீட்டு மடிகளை போடப்படும், காரி சிட்டியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் 16:33 இருக்குது. அதை கேட்ட உடனே நமக்கு அந்த ரைம் என்ன ஆகும்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாத உடனே நிச்சயமாவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீதிமொழி 23:18 நமக்கு ஞாபகம் வரும். அப்ப என்ன இங்க போக்கஸ் கேட்டீங்கன்னா, யாரு எப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம்ன்றது தெரிந்து கொள்ளணும். நம்முடைய தெய்வம் யார்? அவங்க என்ன சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:12 சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்ற அறிவேன். என் கர்த்தர், என் தெய்வம், என் ஆண்டவர், என்னை சிருஷ்டித்தவர், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்ற அறிவேன். அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிவேன். ஆண்டவரை 2 விதத்திலும் அறிந்து கொள்ளணும், உள்ளும் புறமும். இது அநேக நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா மீண்டுமாக சொல்றேன், ஜெபிக்கும் போது அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். மகா இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மன்னிக்க தயவெடுத்தவர், கண்ணீரை காண்கிற தேவன், பெருமூச்சையும் கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாதவர், கிருபை நம்ம விட்டு விலக்காதவர். அப்படிப்பட்ட தெய்வத்திட்ட நம்ம ஜெபம் பண்றோம்ன்ற உணர்வோடு ஜெபிக்கணும். அடுத்தது வல்லமை உள்ள தெய்வம், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், கடலையும் மாற்றியும் பிரித்து 2ஆய் பிரித்து வழி உண்டாக்குகிற தேவன், வனாந்திரத்துல வழியும் அவாந்திரங்களில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற தேவன், எப்பேற்பட்ட வியாதி நிமிஷத்திலே சுகப்படுத்துகிற தேவன்,
மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை உள்ள தேவன், சகலத்தை சிருஷ்டித்த தேவன், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. அந்த உணர்வோடு ஜெபிக்கணும். நம்ம யாக்கோபு 1:5 சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்டுக்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை படிக்கும் போது, ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும். ஞானம் அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு முடிச்சிடப்படாது. இந்த இடத்துல இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அந்த கான்டெக்ஸ்ட் வேற. யாக்கோபு சொல்றது என்னன்னா, ஞானம் இந்த உலகத்துல இருந்து கிடைக்காது. எங்க இருந்து கிடைக்காது. நீங்க வெள்ளிய வாங்கலாம், பொண்ணை வாங்கலாம், முத்துக்களை வாங்கலாம். ஆனா ஞானத்தை இந்த உலகத்துல இருந்து நீங்க வாங்க முடியாது. இந்த வெள்ளியை கொடுத்தாலும், பொண்ணை கொடுத்தாலும், முத்துக்களை கொடுத்தாலும் ஞானத்தை நீங்க வாங்க முடியாது. அதுதான் அந்த காட்ட சொல்றாரு. இது ஏன் ஞானத்தை கொடுப்பார் கர்த்தர். அந்த ஞானத்தை இந்த உலகத்துல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஞானத்தை தருகிற தேவன்ற. ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், லிபரலி அப்படின்றது இங்கிலீஷ்ல, தாராளமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய். ஏதோ ஒரு 5, 6 கொடுக்கிறவர்ல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர், பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக கொடுக்கிறவர், களஞ்சியங்கள் நிரம்பி வழியும்படியாக கொடுக்கிறவர், ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர், அன்லிமிட்டெட், லிமிட்டெட் கிடையாது. அரையும் குறையுமா கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்க சாப்பிட்டீங்கன்னா மதுரையில போய் சாப்பிட்டு பார்க்கணும். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா நீங்க மதுரையில போய் சாப்பிட்டு பார்க்கணும். இங்க மாதிரி சென்னையில மாதிரி இப்படி சின்ன ஊறுகாய் மாதிரி சட்னி, ஊறுகாய் மாதிரி சாம்பார், அப்படியே மோந்துக்கிற மாதிரி ஒரு சோரத்துல வச்சிருப்போம். அது என்னன்னு கூட தெரியாது நமக்கு. அது மாதிரி வைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன குட்டி வாழைக்காரங்களும் வச்சிருவான். நீங்க கோயம்புத்தூர்ல அது மாதிரி வைப்பாங்க. கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா ஒரு வாளி நிறைய சட்னி, சாம்பார் அப்படி இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்ப தெரியுதா, ஒரு சாப்பாடு விஷயத்துல தாராளமாய் கொடுக்குற எப்படி இருக்காம பாருங்க. நல்லா ஊற்றி சாப்பிடுங்க சார், ஊத்துவான். நீ அப்படி போய் சாப்பிட்டு பார்க்கணும். நீங்க சுத்தி சுத்தி அங்க தேடணும். நீங்க சென்னையில உட்காந்துருந்தீங்கன்னா அவனை திரும்பி அவன் வரதுக்குள்ள நீங்க சாப்பிட்டே முடிச்சிருவீங்க. நீ அவனை கூப்பிட்டு அவன் வந்து அதை பார்த்து போறதுக்குள்ள. அங்க மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா சுத்தி 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 குட்டி போட்ட பூனை மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படியே உங்களுக்கு தீர போது அவனுக்கு தெரியும், அவன் ஊத்துவான். ஊத்தும் போதுதான் நீங்க அவனை பார்ப்பீங்க. அப்படி வந்து ஊத்திட்டு போயிட்டே இருப்பான். வந்து நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுவான். நீங்க போகும்போது திருப்தியா இருந்துச்சான்னு கேட்பான். ஆண்டவர் இப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், அன்கிரட்ஜிங்லி, வித்தவுட் ஃபால்ட் ஃபைண்டிங். உங்களோட குறைகளை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. என் பிள்ளை அப்படித்தான் பாப்பாரு. என் பிள்ளை மனிதர்கள் பார்ஷியாலிட்டி பண்ணுவாங்க, பட்சபாதம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் பட்சபாதம் பண்ண மாட்டார். நீங்க நினைக்கலாம் அவர் ஜெபம் பண்ணா நல்லா ஜெபம் பண்ணுவார், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், நான் ஜெபம் பண்ணா கேட்பாரான்னு நினைக்கலாம். நீங்க யார் ஜெபிச்சாலும் கேட்பார். நம்ம மனிதர்கள் தான் என்ன பண்றோம், நம்ம ஒண்ணு பிறந்துச்சுன்னா அதை நம்ம நல்லா நேசிப்போம். அடுத்தது ஒண்ணு பிறந்ததுன்னா 50-50. அடுத்து ஒண்ணு பிறந்ததுன்னா 33.3 33.3 33.3 இல்ல 100 அங்க போயிடும். கடைசி பிள்ளையாம் 100 அங்க போயிடும். இது 2 0 ஆயிரும். அதான் மனித அன்பு. ஆனா ஆண்டவருடைய அன்பு மகத்துவமான அன்பு. கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கு முதலாவது கூலி. ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தவனுக்கு என்ன கூலியோ அதே கூலி அந்த 1 மணி நேரம், கடைசி 1 மணி நேரம் பார்த்தவனுக்கு அது முதல்ல அவனுக்கு தான் கூலி. இளையகுமாரனுக்கு தான் பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா தன் நண்டை வரவங்கள ஒரு நாள் அவர் விட மாட்டாரு. என் பிள்ளை நீ தேடி வராம பாருவார். ஒரு பிரபலமான போதகர் அவங்க அங்க சனிக்கிழமை அங்க ஃபயர் பிராக்டிஸ் நடக்கும்.
அப்ப அதுல வர ஒரு வாலிப பையன் வந்து சொல்லியிருக்கிறான் அந்த பாஸ்டர்ட்ட, பாஸ்டர் அந்த ஒருத்தர் வராரு பாருங்க, அவர் வந்து வெளியே சிகரெட் குடிச்சிட்டு அப்புறம் உள்ள வந்து பாடுறாரு. நீங்க பெரிய பாஸ்டர் சொல்லிட்டாரு, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாராம். திரும்ப இன்னொரு முறை வந்து சொல்லியிருக்கிறான், பாஸ்டர் அன்னைக்கு சொன்னீங்களா அவரு, இன்னைக்கும் பார்த்தேன் சிகரெட் குடிச்சிட்டு உள்ள வராரு, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் சொல்லியிருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு இருக்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவரு அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு போட்டு போறவரு உள்ள போயிட்டு இருந்தாரு. இவர் வந்து மிலிட்ரியில இருந்தவர். மிலிட்ரியில இருந்து வந்து இங்க என்ன பண்றாருன்னா, இங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல டிரைவரா இருக்காரு, சிட்டி பஸ் டிரைவரா. அவர் இங்க கோயர்ல வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவசர அவசரமா அந்த சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு ஏதோ பாக்கோ ஏதோ முட்டாய் ஏதோ போடுவாராம், போட்டு அந்த அந்த சிகரெட் நாத்தம் வரக்கூடாது அது போட்டுட்டு நடந்து உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் அவனை கூட அடிச்சுட்டு இருந்தான். இவர் நின்று பார்த்தாராம் என்னுடைய என்ன அடிக்கிறாருன்னு பார்த்தா, இன்னொருக்கு அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினா இருக்கு, அவன் வந்துட்டு இருக்கிறான், அவன் நிச்சயமா மனம் திரும்புவான், கர்த்தர் அவனை தொடுவாரு, அதுக்காக நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நானு கர்த்தரே பொறுமையோட காத்துக்கா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், வரவனே வரவிடாம பண்ணிடாத. அப்ப அந்த சொல்றாரு அந்த மிலிட்ரி மேன், அதை பார்த்து அந்த அந்த மூமெண்ட்ல எனக்காக இவரு என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு, எனக்காக இவர் பரிந்து பேசிட்டு அன்னையோட சிகரெட்டை விட்டாராம். விட்டுட்டு பைபிள் காலேஜ்ல படிச்சு அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. அவர் சொன்ன சாட்சி என்கிட்ட. அப்படி போல நம்ம யாரையும் நம்ம பார்க்க கூடாது. அவங்க ஜெபம் பண்ணா கேட்பாங்க, இவங்க நான் ஜெபம் பண்ணா கேட்பா. எல்லாம் வலதுகை வைத்து சொல்லுங்க, எல்லாம் வலதுகை வைத்து நீ இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல, நான் பண்ணுகிற ஜெபத்தை கேட்பா. நான் ஜெபம் பண்ணணும், அதுதான் முக்கியம். கன்ஃபஸ் பண்ணுங்க, வாயினால அறிக்கை செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேன், அதுக்குத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, நீ ஜெபம் பண்ணு. 2 பேருக்கு பேசிட்டு இருக்காரு. ஒருத்தவங்களுக்கு பிரேயர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல ஜெபமே இல்ல, தனி ஜெபம் இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல. இன்னொரு சாரார் வந்து நான் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன், இல்ல, உன்னிப்பாய் கவனி, நீ ஜெபிக்கிறத கவனி, நீ என்ன ஜெபம் பண்ற கவனி. வார்த்தையினாலே நிரப்பு, வேதத்தின் வார்த்தையாலே நிரப்புவன் ஜெபத்தை, அதுதான் அல்டிமேட் பிரேயர். நல்லா ஜெபிக்கணுமா, வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்களா வார்த்தை எடுக்காதீங்க, அது ரேமா கிடையாது, அது உங்க சொந்த வார்த்தை. ஆண்டவர் எடுத்து கொடுக்கணும் அந்த வார்த்தையை. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவர். உனக்கெல்லாம் இது தேவையான்னு கேட்க மாட்டார். சமீபத்துல ஒரு சகோதரன் சொன்ன சாட்சி சொன்னாங்க. அந்த வாலிப சகோதரன் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணுவாருன்னா, பாஸ்போர்ட் வச்சு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே நான் உலகம் முழுக்க நீ எடுத்து கொண்டு அப்பான்னு. அதே மாதிரி அவரை உலகம் முழுக்க ஆண்டவர் எடுத்துட்டு போனாராம். அதை பார்த்து இந்த வாலிப பையன் என்ன பண்ணிருக்கிறான், ஆண்டவரே நானும் அதே மாதிரி போகணும், ஆனா அவர் செலவு பண்ணி போறாரு, அப்படி நான் போகக்கூடாதப்பா, என்னை மத்தவங்க கூட்டிட்டு போகணும் ஐயா, நீங்க அவங்க செலவுகளை கூட்டிட்டு போகணும் ஜெபம் பண்ணானா. எத்தனையோ நாடுகள், அவர் போகாத நாடுகளை இவன் போயிருக்கிறான். எப்படி பாருங்க, அந்த ஜெபம், அந்த வாஞ்ச தாகம். நீங்க கர்த்தருக்காக பயன்படுவீங்களா? எந்த விதத்துல பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி ஒரு நாளாவது பேசி இருக்கீங்களா? நீங்க பிரயோஜனப்பட்டாதான் உங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார். இல்லைன்னா உடனே எப்படி எடுத்து பேசி என்ன பிரயோஜனம்? பவுல் எப்படி பார்த்தாருன்னா, இவனை பிடிச்சா இவன் கடைசி வரைக்கும் எனக்காக நிற்பான், நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன், தேவ சித்தால் நான் மரிப்பது என்றால் அந்த மரணத்துக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் நிற்பான் தெரிஞ்சதுனாலதான் பவுல்ட்ட பேசினார். உங்க தனி ஜெபத்துல மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அப்ப உங்களோட ஆண்டவர் பேசுவார். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க அப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறவங்களுக்காக யார் யார் ஆண்டவர் காமிக்கிறாருன்னு பாருங்க.
எனக்கு காமிங்கப்பா, நான் யாருக்காக ஜெபிக்கணும் காமிங்கப்பான்னு கேளுங்க, ஆண்டவர் காமிப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தா ஜெபிச்சான்றார். எதுக்குன்னா நீ அப்படி கருத்தா ஜெபம் பண்ணு. நீ எலியாவை பெரிய விசுவாசம் உள்ளவன் நல்லா இருந்தா நினைக்காத, அவனுக்கும் பாடுகிறது ஒன்ன மாதிரி தான். இஸ் an ordinary person. What sufferings you have, the same suffering he has. அவருக்கு அதே தான் இருந்தது, அதே பாடுகள் தான் இருந்தது எலியாவுக்கு. ஆனா ஜெபிச்சாரு, கருத்தா ஜெபிச்சாரு. யாக்கோபு 1:17 பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, குட் அண்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு 2 இருக்கு வார்த்தை. ஆனா நம்ம போக்கஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாதுன்றது எதுன்னா, எப்படிப்பட்ட தெய்வத்திட்ட நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த உணர்வு வேணும்ன்றதான் நம்ம சொல்லிக்கிட்டு வரேன். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலிலும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. does not change like shifting shadows. நிழல் மாறி மாறி போகிறவர் அல்ல அவர், மாறாத தேவன். அவருடைய குணாதிசயம் என்னைக்கும் மாறாது. நேற்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு அதே அன்புதான். நேற்று எப்படி உங்களை நேசிச்சாரோ, கடந்த காலத்துல உங்களை எப்படி நேசிச்சாரோ, இப்பொழுதும் அப்படிதான் உங்களை நேசிக்கிறார், இனிமேலும் அப்படிதான் உங்களை நேசிப்பார். அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. மனிதனுடைய அன்பு மாறி போகும். மனுஷனை நம்பி போகாத, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. அவன் தன்னைத்தான் காத்துக்கொள்வான், தன் நாசியில சுவாசத்தை தான் காத்துக்கொள்வான். உன் நாசியில சுவாசம் எடுக்கணும்னு நினைச்சு போராட மாட்டான், உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான். சின்ன வயசுல இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிப்பேன் நான், இந்த காமிக்ஸ் புக்ல. அது நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பல தடவை வந்திருக்கு. ஆனா ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு பேங்கை கொள்ளடிக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க, ஒரு 20 பேர் அதுல இன்வால்வ் ஆவாங்க. அப்ப யாரு போய் முன்னாடியே போறது, ஃபர்ஸ்ட் டீம், செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஃபோர்த் டீம், அத ஒரு டீம் முதல்ல போய் என்ன ஆகும்னா அதை சுத்தி கண்காணிப்பாங்க, அந்த பேங்கை சுத்தி. அடுத்த டீம் என்ன ஆகும்னா சுத்தி ப்ரொடெக்ஷனுக்கு நின்னுப்பாங்க, பாதுகாப்புக்கு. இந்த 3வது டீம் உள்ள போகும். அது போய் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கட்டி வச்சிருவானுங்க. அடுத்து 4வது டீம் தான் போய் உள்ள இருக்கிறத உடைக்கும், 5வது டீம் தான் உள்ள இருக்கிறத எடுக்கும். அதுக்கப்புறம் 6வது டீம் ஒண்ணு வெளியே நிற்கும், இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு. இது மடன்னு நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 20-25 பேர் டீம் முதல்ல இறங்குறது, ஒரு கடைசி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இவங்களே சுட்டுருவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டுட்டு கடைசியில 2 பேர் எஸ்கேப் ஆவானுங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் சுட்டுருவாங்க. அதுதான் மனிதனுடைய அன்பு. அது 25 பங்கு போட தேவையில்லை, ஒரே பங்கு தான், மொத்தமா அவனுக்கு தான் சொந்தம். அவன் பறந்துருவான் வண்டியில. இதான் மனித அன்பு. தன்னைத்தான் காத்துக்கொள்ள நினைப்பான, மத்தவங்கள காத்துக்கொள்ள மாட்டான். காரியம் நடக்கும் வரதான் அவங்களை வச்சிருப்பான். காரியம் நடந்துருச்சா அவங்களை தூக்கி போட்டுருவான், மறந்துடுவான். சங்கீதம் 22-24 பாருங்க, இது தாவீதுடைய சங்கீதம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அறிவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறினார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாய் நினைக்க மாட்டேன், அறிவறுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றது இது. என்னுடைய முகத்தை அந்த உபத்திரப்படுறவனுக்கு நான் மறைக்க மாட்டேன். என்னை நோக்கி அவன் கூப்பிடுகளில் நான் அவனுடைய ஜெபத்தை கேட்பேன், அதுக்கு பதில் செய்வேன், அந்த உபத்திரவத்தை நீக்கி போடுவேன், அவனுக்கு உதவி செய்வேன். மனிதனால முடியாததையும் நான் செய்து கொடுப்பேன், அற்புதம் செய்வேன். அதுங்கிறார் ஜெபம். எஸ்தர் ஜெபத்திற்கு பதில் என்ன? காரியம் மாறுதலாகி முடிந்தது. Psalms 22:24 New Living Translation. For he has not ignored the suffering of the needy. He has not turned and walked away. He has listened to their cries for help. அழுகை, உதவிக்காக அழுத போது அதை கேட்டேன்றார் பாருங்க. அதை கேட்டார். அப்ப உபத்திரம் எவ்வளவு உபத்திரப்படுறோன்றத பாப்பேன்ற, நம்ம இருதயத்துல எவ்வளவு நொறுங்குண்டு போயிருப்போம் பாக்குறேன்றார். சங்கீதம் 56:8 இதுவும் தாவீதுடையது. என் அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அளவா இருக்கிறது. நம்முடைய கண்ணீர், நீங்க ஜெபத்துல இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் எல்லாம் துருத்தியில வச்சிருக்கிறார். உங்க மன உளைச்செல்லாம் கணக்குல வச்சிருக்கிறேன்ற. சங்கீதம் 34:18
சங்கீதம் 51:17, சங்கீதம் 147:3, ஏசாயா 57:15, இது எல்லாத்துலயும் என்ன சொல்றாருன்னா, நொறுங்குண்ட இருதயம் நறுங்குண்ட ஆவியும் தான் எனக்கு பிரியம்ன்றார். யார் நொறுங்கி போயிருக்காங்களோ, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்ன்றார் நீதிமொழி 13:12. அந்த நொறுங்கின இதயத்தான் பார்ப்பேன்றார். நொறுங்கி போய் இருக்கிற இருதயம், நொறுங்கி போயிருப்பாங்க. வியாதி நிமித்தம், பண பிரச்சனை நிமித்தம், வாழ்க்கையில் உள்ள போராட்டம், பலவிதமான போராட்டத்தின் நிமித்தம் நொறுங்கி போயிருப்பாங்க. ஐயோ, எனக்கு எப்ப விடுதலை உண்டாகும், எப்ப நீ கர்த்தர் விடுவிப்பாரு. ஆனா கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டா விடுதலை ஆயிடுவாங்க. அந்த மூமெண்டே விடுதலை ஆயிடுவாங்க. அந்த சடப்பொழுதே விடுதலை ஆயிடுவாங்க. 1 சாமுவேல் 1:15 அண்டாள் சொல்றாங்க, என் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி விட்டேன். சங்கீதம் 62:8 பாக்குறோம், உங்க இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றுங்கள். அப்படி போல கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. இன்டென்சிஃபைடு பிரேயர். உங்க பிரேயர் மேல நம்பிக்கை வேணும். 2 விதம். உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, மத்தேயு 21:22 சொல்றாரு பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஃபெய்த் வேணும். விசுவாசம் இதுல வேணும், 2 விதத்துல வேணும். ஒண்ணு, நீங்க பண்ற ஜெபத்தின் மேல ஒரு விசுவாசம் வேணும் உங்களுக்கு. என் ஜெபத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் வேணும். நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த 2 விசுவாசம் வேணும் உங்களுக்கு விசுவாசத்துல. எபிரேயர் 11:1-6 பாக்குறோம் இல்லையா, இன்றைக்கும் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத விசுவாசிக்கணும். இன்னைக்கும் ஜீவனோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். தானியேலோடும் தாவீதோடும் யோசேப்போடும் மோசேயோடு கூட இருந்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தது போல என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமா என் ஜனத்தை கேட்டுட்டு இருக்கிறார். இந்த ஜனத்துக்கு பதில் கொடுப்பார். ரோமர் 12:3 என்ன சொல்றாரு, அவனோட விசுவாசப்படி அவனுக்கு அருளப்படும். அப்ப நீங்க விசுவாசிச்சாதான் நடக்கும். நீங்க எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும், எக்ஸ்பெக்டேஷனோட, விசுவாசத்தோட. நிச்சயமா கர்த்தர் செய்வார். இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு அவர் மேல சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அந்த யாக்கோபு 1:6-7 சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கிடையாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகத்தோட ஜபிக்காத நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்றார். அதான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுன்ற. ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா? சூழ்நிலையை பார்க்கறத நிறைய பேர் சூழ்நிலையில பார்த்துட்டு இது நாட் பாசிபிள், இவ்வளவு கடன் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பாரு, ஏன் கர்த்தரால முடியாது? ஆனா அவங்க என்ன நினைக்கூடாது, ஷார்ட்கட்ல எதிர்பார்க்க கூடாது. தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுன்றது. ஷார்ட்கட்ல ஆண்டவர் என்ன அவனுக்கு ஒரு ஆண்டு பாரு கொடுக்க மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஷார்ட்கட்ல கொடுத்துட மாட்டாரா, இதை லாட்ரி சீட்டா நடத்துறாரு அவரு. ஆண்டவர் லாட்ரி சீட்டா வாங்க சொன்னாரு. நீ 1 ரூபாய்க்கு வாங்கினா உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு நீ வாங்கினேன்னா உனக்கு 10 கோடி கிடைக்கும்னா சொன்னாரு. இல்ல, நீ வித சோம்பேறி அனுபவிக்கிற தேவன்ட்டாரு. சுறுசுறுப்புள்ளவன ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும்ன்றார். ஜாக்கிரதை என்ன, ஸ்கில்டு பர்சன். நீ உன் வேலையை ஆர்டர் பண்ணு, அதை நல்லா எவ்வளவு தூரத்துக்கு ஆர்டர் பண்ணும், எவ்வளவு தூரத்துக்கு நல்லா செய்யணுமோ நீ செய், அப்ப அதுக்கான பலனை நான் தருவேன்ட்டார். அப்ப விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தின் மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விதைக்காம அறுக்க முடியாது. யாராவது தந்துட மாட்டாங்களா? எனக்கு யாரும் தரமாட்டாங்க. கர்த்தர் கொடுக்க விட மாட்டார். சோம்பேறி அருவருக்கிற தேவன். நீங்க வேலையே உங்களுக்கு கொடுத்த வேலை கர்த்தர் கொடுத்தது. அந்த கர்த்தர் கொடுத்த வேலையே நல்ல செம்மையா செஞ்சு பாருங்க, ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு. சங்கீதம் 102:16 சொல்றாரு பாருங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யார் உதவி செய்வார்? கர்த்தர் தான் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் செபிக்கும் போது இது இருந்துச்சுன்னா கான்பிடண்டா ஜெபம் பண்ணலாம். உறுதியாக இருந்து தெளிவாக இருந்து நான் சரியான ஜெபத்தை பண்ணுகிறேன்ற அந்த உறுதியோட நம்ம ஜெபம் பண்ணணும். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது எங்க இருந்து சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 28:16 இருந்து சொல்றாரு பவுல். ஏசாயா
ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப என்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்றார் ஆண்டவர். இதே இது ஏசாயா 49:23 சொல்றாரு. ஏசாயா 49:23 வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள், உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திரர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், நான் ஆண்டவர், நான் தெய்வம், நான் கடவுள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். என்னை நம்பி வா, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்ற, என்னை நம்புன்ற. இதே இந்த ஏசாயா 28:16 சொன்னது எங்க சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2:6 சொல்றாரு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலையும் சொல்றாரு. கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்றாரு. அடுத்தது சங்கீதம் 25:2 பாருங்க. இந்த சங்கீத புஸ்தகம் நீங்க ராத்திரி நேரத்துல சங்கீதங்கள் எடுத்து படிக்கணும். சங்கீதங்களை படிச்சா சங்கீதங்கள் எல்லாமே ஜபங்கள் தான். சில குறிப்பிட்ட சங்கீதங்களை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம், நம்ம டீட்டெயிலா. சங்கீதம் 25:2, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். சாதாரண ஜபம் தான், ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. அந்த ஆன்சர் எப்படி இருக்கும் இது பாருங்க. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். அதே சங்கீதம் 31:1 பாருங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். அதே சங்கீதம் 32:10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்புனேன்னா கிருபையினால உன்னை சூழ்ந்து கொள்வேன். உன்னால என்னெல்லாம் முடியல நினைக்கிறையோ ஆண்டவர் செஞ்சாதான் உண்டு. எந்த மனுஷனும் பணமோ வேலையோ சொத்தோ எந்த காரியம் எனக்கு உதவ முடியாது அப்படின்னு நினைக்கிற, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், அற்புதம் நடந்தாதான் உண்டு நினைக்கிறியா, கிருபையா என்னை செய்வேன், கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும்ன்றார், என்னை நம்புன்றார். அதே சங்கீதம் 37:4-6 வசனங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டை பகலை போல விளங்க பண்ணுவார். நீ எந்த இடத்துல ஒடுக்க போறீங்களோ அந்த இடத்துல கூட வெளிச்சமாக்கிடுவார். எந்த இடத்துல நீங்க ஒடுக்க போறீங்களா உண்மையா இருந்தீங்கன்னா போதும். போத்திபார் வீட்டுல எப்படி யோசேப்பு ஆசீர்வதிச்சாரோ, அடிமையா இருந்த தானியேல் எப்படி ஆசீர்வதித்து தேசத்துக்கே மேல உயர்த்தினாரோ அப்படி போல உங்களை உயர்த்துவார். அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழியிலெல்லாம் அவர் நினைச்சுக்கோ, உன் சுய புத்தி மேல சாராத, அவரையே சார்ந்து கொள், என்னை நினை அப்படின்றார். மல்கியா 3:16 பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து நீ பேசுறத, என்னை குறித்து நீ நினைக்கிற நினைவுகள், என்னை குறித்து நீ மத்தவங்கள்ட்ட பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன்ற, எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். என் நாமத்தை, என் குணாதிசயம், நாமம் தான் என்ன, என்னோட குணாதிசயம், என்னை பற்றி நீ நினைக்கிற என்னெல்லாம் தியானிக்கிறையோ அதெல்லாம் நான் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன். ஞாபக புஸ்தகம் அது பேரு. என் கேரக்டர்ன்றார் இங்கிலீஷ் பீப்புள்ல கேரக்டர். என்னுடைய கேரக்டரை குறிச்சு நீ மெடிடேட் பண்ற பார், அதான் முக்கியம். இந்த ஜபத்துல ஜபிக்கும் போது எப்படிப்பட்ட தெய்வத்திட்ட நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், டு ஹூம் ரொம்ப முக்கியம்.
மத்தேயு 11:28 சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமத்துறவர்களே நீங்க எல்லாரும் என்னத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ பாரம் சுமந்தாரு ஏண்டவா, எல்லாரும் ஏண்டவா, யாரெல்லாம் பாரம் சுமத்துற எல்லாரும் ஏண்டவான்ற, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்ற. 1 பேதுரு 5:7 சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா யாரும் நீங்க கண்டுக்கல நினைக்காத, நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உங்க பாரத்தெல்லாம் ஏன் மேல வைன்றார். சங்கீதம் 27:10 சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் வசனங்கள் எழுதி எழுதி வீடுகளை வச்சிருக்கிறது. 34 சிங்கத்துட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் நினைச்சா அது காட்டுக்கே ராஜா அடிச்சு எதனாலும் சாப்பிட்டுரும், அதுக்கு ஒரு குறையும் கிடையாது. என்ன வேணாலும் அடிச்சு சாப்பிடுவாங்க, யானையினாலும் சரி, அது ஒட்டகத்தினாலும் சரி, எதனாலும் சரி, அதை அடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா அது கூட பட்னியா கிடைக்கும். என்னை நம்பி இருந்தேனா ஒரு நாள் உன்னை நான் கைவிட மாட்டேன்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்னை நம்பி இருந்தேனா உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன், உன் ஜபம் ஒரு நாள் வீணாய் போகாது, இதுவரை நீ பண்ண எல்லா ஜபத்துக்கும் பதில் உண்டு. சங்கீதம் 34:19 பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவன் எல்லாம் நின்று அவனை விடுவிப்பார். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார நினைக்காத. உனக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனா அவன் எல்லாவற்றையும் என்று நான் அவனை விடுவிப்பேன்ற. அடுத்த சங்கீதம் 37:25, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகனை நான் காணவில்லை. நீதியான வாழ்க்கையை நீ வாழ்ந்தேனா நிச்சயமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்ற. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மாத்திரம் அல்ல, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும், நீதியுள்ள வாழ்க்கையை வாழுன்ற. அதே சங்கீதம் 58:11, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நிச்சயமாக இருக்கிறார் கர்த்தர்ன்றதை நான் நிரூபிப்பேன் உனக்கு. உன் ஆண்டவர் நான் இன்னைக்கு ஜீவிக்கிறேன், உன்னை நான் உன் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. மல்கியா 3:18, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என்ன அறிந்தவனுக்கும் அறியாதவன், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம் நான் காமிப்பேன்ற. பாருங்க எவ்வளவு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஏசாயா 26:3 சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதினுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்றார். பூர்ண சமாதானத்தை அவரே நம்பி இருந்தீங்கன்னா பரிபூர்ணமான சமாதானத்தை தருவார். எப்ப அந்த சமாதானம் வரும்? அவர் அறிந்து கொண்டால்தான். அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். 1 Corinthians 8:2 சொல்றாருல, ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தேன் என்று சொல்வானால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. நான் பலிகளை அல்ல என்னை பற்றி அறிகிற அறிவை விரும்புகிறேன். அவர் அறிந்து கொள்ளணும் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறீங்க, அப்பதான் உங்க ஜபம் சரியாக இருக்கும். லூக்கா 18:1-8 எல்லாருக்கும் தெரியும். சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதே 1 தெசலோனிக்கர் 5:17 பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அநீதி உள்ள நியாயாதிபதியை நீதி செய்யணும்னு அவன் இறங்கி வரும்போது நான் நீதி செய்யாமல் இருப்பேனோ அப்படின்றாரு. அநீதி செய்கிற தேவன் அல்ல, நான் நீதி செய்கிற தேவன். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீதி உள்ள தேவன், நியாயம் உள்ள தேவன், நீதி நியாயத்தை உண்டாக்கின தேவன், நான் உங்களுக்கு நீதி செய்வேன், நியாயம் செய்வேன். என்னை நோக்கி இரவும் பகலும் நீ கூப்பிடுகிறையே, நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணே, ஜெபத்தை விட்டுறாத, பதில் கிடைக்கவே நினைக்காத, நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன். அது என்ன சொல்றாரு? லூக்கா 18:8 சொல்றாரு, சீக்கிரத்தில் நான் நீதி செய்வேன், சீக்கிரத்துல செய்வேன்றாரு. அதே ஏசாயா 16:5 சொல்றாரு. அது ஏசாயா 16:5 ரொம்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. ஏசாயா அது முக்கியமான வசனம். அது ஏசாயா 16 அதிகாரம் 5வது வசனம்.
கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். சீக்கிரத்திலே நீதி செய்வேன், துரிதமாய் நீதி செய்வேன்றார். இதுவரை நடக்கல நினைக்காதீங்க, இப்ப நடக்கும். இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ண நடக்கவே நினைக்காத, சோர்ந்து போகாத. ஜெபம் எனக்கு ஜெபம் கேட்கப்பட நினைக்காத, உன்னை பார்க்காத, ஐயோ நான் பலவீனமா இருக்கிறேன்னு நினைக்காத. என் கிருபை உனக்கு போதும். என்ன பார், நீ உன்னை பார்க்காத, ஜெபத்துல என்ன பாரு. அதே மாதிரி 1 யோவான் 5:14-15, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படினா வேதத்தில் உள்ள வசனம் தான் சித்த புஸ்தகம். இதான் தேவ சித்த புஸ்தகம். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமாக நான் கேட்பேன்ற. இதபடி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீரே, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது நான் கேட்பேன். அப்படி கேட்கிறேன்னு நினைச்சேன்னா நிச்சயமாக பதில் கொடுப்பேன் என்று அறிந்து கொள்கின்றார். மத்தேயு 26:39 சொல்றாரு இல்லையா, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்றார் கெத்செமனே தோட்டத்தில். அப்படி போல ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருங்க, அதை செஞ்சு கொடுத்துருங்க, இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க. அவருக்கு டைரக்ஷன் கொடுக்க கூடாது. நம்ம அவரை டைரக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு ஆண்டவரே நான் எங்க இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும். எது எனக்கு சரியா இருக்கும், எது எனக்கு திருப்தியா இருக்கும் என்பதை நீர் அறிவீர். என் பிள்ளைக்கு எந்த இடம் சரியா இருக்கும், எந்த ஸ்தலம் எந்த ஸ்தானம் சரியா இருக்கு என்பதை நீர் அறிவீர். யோசேப்புக்கு ஸ்தலத்தையும் ஸ்தானத்தையும் நிர்ணயித்தது நீங்க. எகிப்து தேசத்தில் பிரதான மந்திரியாக இருக்க வேண்டும் என்பது நிர்ணயித்தது நீங்க. பாபிலோன் தேசத்திலே அடிமையா இருந்து ராஜாக்களது ஆலோசனைக்காரனாக உயர வேண்டும் என்பது தானியேலின் தேவன் உங்களுடைய சித்தம். அப்படி போல என் பிள்ளைக்கு நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை செய்யும் ஐயா. என் பிள்ளை அப்படி ஆக்கிருங்க, இப்படி ஆக்கிருங்க. ராங் பிரேயர். அவன் ஸ்டெடியா இருக்க மாட்டான். இவங்களும் அதனால ஸ்டெடி இல்லாம இருப்பாங்க. பிள்ளை ஒரு நாளைக்கு ஆர்கிடெக்ட் ஆகிறேன்னுவான், ஒரு நாளைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன்னுவான், ஒரு நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறேன்றான், ஒரு நாளைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடுறேன்னுவான். அவ அப்படி மாறிக்கிட்டே இருப்பீங்களா? அதான் சொல்றாரு மத்தேயு 18:19-20. எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அதிலே செய்வேன். ஒருமனம் வேணும். தாய் தப்புக்கு ஒரு மனம் வேணும். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறேன், என்ன நோக்கத்தோட அவனை உருவாக்கி இருக்கிறேன், எனக்கு சொல்லுமப்பா. அதை ஜெபிக்கணும். அப்ப நிச்சயமா கேட்பார். நிச்சயமாக அது பதில் உண்டு. நெகேமியா பாருங்க, மேன் ஆஃப் பிரேயர். ஜெபிக்கிற மனுஷன் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார், அப்புறம் தான் அவர் செய்யறார். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி செய்யணும் எந்த காரியத்தையும். தாவீது பாருங்க, சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நான் 3 வேளை ஜெபம் பண்றேன், 3 வேளை அவர் பதில் கொடுக்குறாரு. அதனாலதான் ஜெபத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்றார். அதான் சொல்றாரு, நான் காலையில மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும் போது எல்லாம் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறாருன்றார். அவர் ஜெபம் எல்லாம் பாருங்களேன், அருமையான ஜெபம் அவர் பண்ணதெல்லாம். அந்த பூரா பாத்தீங்கன்னா அருமையா இருக்குது. சங்கீதம் 39:3, நான் தியானிக்கிறேன் அக்குனி மூண்டது, அப்பொழுது என் நாள் விண்ணப்பம் செய்தேன். அப்ப நீங்க முதல்ல வேதத்தை நல்லா தியானிக்கணும். வேதத்தை நல்லா தியானிச்சீங்கன்னா நீங்க வணங்குகிற தெய்வம் யாரு, அவருடைய குணாதிசயம் வல்லமை என்ன, அவருக்கு பிரியம் உள்ளது என்ன, பிரியம் இல்லாத என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் சித்தம் இல்லாத என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுதான் சரியான ஜெபம். சங்கீதம் 70:5 சொல்றாரு, கர்த்தாவே தாமதியாதையும். இதெல்லாம் இது தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் தாமதியாதையும், ஆண்டவரே நீங்க தாமதியாதீங்க, தாமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம்னு தைரியத்தை கொடுக்குறாரு நமக்கு. இப்படி நீ என்கிட்ட பேசலாம். 71:12 சொல்றாரு, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். எப்படி சொல்றாரு பாருங்க, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், தீவிரத்தை செயல்படணும் கேட்கலாம் நீ. சங்கீதம் 119 அதுல 164வது வசனம், எஸ்ராவுடைய சங்கீதம், உமது நீதி நியாய நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். சங்கீதம் 119:62 உமது நீதி நியாயத்தம் பாதுகாத்திலே என்னை எழுந்து நாம துதிப்பேன். அப்ப அதை தியானிக்க தியானிக்க தியானிக்கதான் உங்களுக்கு அனல் மூடும். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம் சொல்றாரு. இப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. தானியேல் 6:10 தானியேல் என்ன சொல்றாரு, 3 வேளையும்
அவர் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தார். இடைவிடாமல் ஆராதிச்சுன்னா தொடர்ந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். பாருங்க எப்படி பாருங்க, இவங்க இதெல்லாம் இதுக்கு சொல்றாரு. அவர் 7 தரம் எஸ்ராவுக்குன்னு சொல்றாரு, 7 தரம் நம்ம என்கிட்ட துதிக்கிறான் ஒரு நாளைக்குன்றாரு. ஒரு துதி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் 7 டைம்ஸ் நடந்தது ஒரு நாள்லன்றார். அது டேவிடுக்கு 3 டைம்ஸ், டேனியலுக்கு 3 டைம்ஸ் இருந்துச்சுன்றார். இதுதான் நீ இதே போல ஜெபம் பண்ணேன்னா உனக்கு இதே மாதிரி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றதா சொல்றாரு. தானியேலை ஆசீர்வதித்தது போல, தாவீதை ஆசீர்வதித்தது போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம இப்படித்தான் ஜெபம் பண்ணணும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டோட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். உள்ளத்துல இருந்து ஆண்டோட்ட நோக்கி நம்ம போய் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் கேட்பேன்ற நெகேமியா அப்படிதானே ஜெபிச்சார். நெகேமியா புத்தகம் பூரா படிச்சு நம்ம பார்த்துட்டோம். கேரக்டர்ஸ் ஸ்டடியில பார்த்தோம். நாங்க நெகேமியா போது என் மேன் ஆஃப் பிரேயர் எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறார். சாதாரணமா ஆண்டவரே நீ நினைத்தருளுன்றார். ஆண்டவரே இந்த ராஜாவிட்ட பேசுங்க, இந்த ராஜாவின் கண்ணுக்கு தயவு கிடைக்கணும்ன்றார். ஆண்டவரே இந்த எதிரிகளின் கண்ணுக்கு என்ன மறைச்சு போடுங்கப்பான்றாரு. அப்படி ஜெபம் பண்றாரு. தொடர்ந்து ஆண்டோட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கலோக்கியலா பேசிடக்கூடாது. நிறைய பேர் ஆண்டோட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கலோக்கியலா பேசுறது. ஆண்டவரே உங்களுக்கு இது தெரியும், அது தெரியும், இது தெரியும் பேச அப்படி பேசக்கூடாது. கேஷுவல் டாக் ஒரு நாள் கூடாது. ஆண்டவர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. மோசேட்ட நண்பனோடு பேசுவது போல பேசினேன், ஆபிரகாம்கிட்ட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினேன், ஏனோவோடு நோவோடு சஞ்சரித்தேன், தே வாக் வித் மீ. அப்படியே முகமுகமாய் பேசணும். ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருந்தது, கண்டினியூஸ் டயலாக் இருந்தது. அப்படின்றதுனால அந்த அர்த்தம் என்னன்னா that much relationship we have, அப்படிப்பட்ட உறவு எங்களுக்குள்ள இருந்ததுன்றார். அந்த உறவுக்குள்ள வரணும். வேதத்தின் வார்த்தைகளை கொண்டு பயபக்தோட தான் ஜெபம் பண்ணணும். அவர் ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. இப்ப எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா ஃப்ரெண்ட்லியா பேசணும், கையில தோல்ல கை போட்டுலாமா நானு? அவருக்குள்ள மரியாதை கொடுக்கணும். நம்ம அவருக்கு போய் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க தேவையில்லை. உன் ஜபம் அநேக வார்த்தைகளினாலே நீ ஜெபம் பண்ணா கேட்பேன் நினைக்காத. சுருக்கமா ஜெபம் பண்ணு, ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணு. ஸ்பெசிபிக்கா ஊசியில நூல் கோக்கும் போது நீ அங்க பாத்துக்கிட்டு அப்படியே கோத்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படி பேசிக்கிட்டே அப்படியே கோத்துக்கிட்டு இருப்பீங்க. டைம் என்னன்னு பாத்துக்கிட்டே இங்க கோத்துக்கிட்டு இருப்பீங்களா? வெளியே இருக்குதா, மழை பெய்யுதான்னு பாத்துக்கிட்டே ஊசியில நூல் கோப்பு. அது மாதிரி இருக்கணும் ஜபம். உன்னிப்பா பார்த்து ஜபம் பண்ணணும். ஸ்பெசிபிக்கா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும். அப்ப எல்லாரும் உங்களை கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ண. அந்த பிரதர் கூப்பிடுவோம், அந்த சிஸ்டர் கூப்பிடுவோம். கரெக்டா இருக்கும் ஜெபம். ரைட் பிரேயர், த ரைட் மூவ்மெண்ட், த ரைட் பீப்புள், ரைட் கைண்ட் ஆஃப் பிரேயர். தாவீதுடைய ஜெபம் நமக்கு தெரியும். அகித்தோப்பலின் ஆலோசனை அதமாக்கி பண்ண உடனே அவன் அகித்தோப்பலின் ஆலோசனை தாவீதுக்கும் அவன் பையன் அப்சலோமுக்கும் தேவனுடைய வாக்கு போல இருக்குமா. ஆனா அவன் தகாத விதமா போறான். ஏன்னா தவறான வழியில போறான், அப்சலோமோட போறான்னு தெரிஞ்ச உடனே தாவீது அவனுடைய ஆலோசனை அதமாக்கி போடும், பைத்தியமாக்கி போடணும், அப்படியே ஆக்கிட்டாராங்க. அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும் போதும் அதே மாதிரி ஆகும். இவங்களுக்கு எதிராக ஒருத்தர் சரியாக நடக்கல, அவங்க திட்டம் பண்றாங்க, தந்திரம் பண்றாங்கன்னா ஆண்டவரே அவங்க ஆலோசனை அதமாக்கி போடுக்கணும், அப்படியே அதமாக்கி போட்டுருவாரு. அது நீங்க நல்ல உறவுல இருக்கணும். ஆண்டவரோட நல்ல உறவுல இருந்தீங்கன்னா அது நடக்கும். சங்கீதம் 4:1 சங்கீதம் 118:5 தாவீது சொல்றாரு, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டலும். நான் நெருக்கத்துல இருக்கிறேன், எனக்கு விசாலத்தை உண்டாக்குங்கன்னா அப்படியே செய்வார். அதுதான் சொல்றாரு. நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவர். ரோமர் 8:26 34 பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வது இல்லதென்று அறியாதிருக்கிறபடின்னு நமக்காக வாக்கு கிடக்காத பெருமச்சொல்லோடு பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். அது 34 நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். பிரதான ஆசாரியர்னு பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்ப நமக்காக பரிந்துரைக்கிறவர் தெய்வன் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறது இன்னதென்று அறியாத எப்படி ஜோமனம் தெரியலையா, அவர் நான் சொல்லிக் கொடுப்பேன்றார், நான் கற்றுக் கொடுப்பேன்றார். எபேசியர் 5:18-19 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியில நிரம்பணும். முதல் இது சொல்றாரு, தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்த பிறகுதான் நீங்க ஜெபிக்கணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பாடல்களை பாடுறோம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்தீரே, அதுக்காக நன்றியாப்பா. இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்தீரே, நன்றியாப்பா. இப்படிப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில இருக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம்ப்பா. இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருக்கும்போது எனக்கு இப்படி விடுதலை செய்தீரே, நன்றியாப்பான்னு சொல்லும் போது
நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவீங்க. எடுத்த உடனே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை முதல்ல சொல்லி, ஏன்னா பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும்ன்ற. அப்ப என்ன சொல்றாரு? எபேசியர் 5:18-19, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, வெறும் உதட்டுனால இல்ல, இருதயத்துல இருந்து ஆண்டவரை நினைச்சு பார்த்து, இயேசுவே நன்றி அப்பா, இயேசு இயேசுன்னு சொல்லி பழகணும். அந்த இயேசுன்ற நாமத்தை சொல்லும் போது விடுதலை உண்டாகும், இயேசு குறித்த நினைவு உண்டாகும். வானத்தில் உள்ளோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்ற அந்த நாமம், அந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். அதே மாதிரி எபேசியர் 6:18 பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். மன உறுதியோடு இருக்கணும், மிகுந்த மன உறுதியோடு இருக்கணும்ன்றார். ஆவியினாலே ஜெபம் பண்ணினீங்கன்னா அதன் பொருட்டு நீ பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவீங்க. தேவ பிரசன்னம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உறுதி உண்டாகும். அப்பொழுது என்ன பண்ணணும்? நீங்க சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கா மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கொலோசியர் 3:16 பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இருதயத்தை தான் பார்ப்பார் ஆண்டவர். வித் வாட் ஆட்டிடியூட், வித் வாட் இன்டென்ஷன் யூ ஆர் பிரேயிங், அதான் பார்ப்பார். எந்த நோக்கத்தோடு கூட, எப்படிப்பட்ட தாகத்தோடு கூட கர்த்தரை நீங்க பாக்குறீங்கன்னு பார்ப்பார். கர்த்தர் கொடுக்கறதுக்காக இல்ல, கர்த்தருக்காக கொடுக்கிற கர்த்தரை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் பார்ப்பார். யூதா 20 சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். முதல்ல நிரம்பணும். அப்ப ஸ்தோத்திரம் அதிகமா நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல 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 என்ன ஆனீங்கன்னா உங்க ஸ்பிரிட்ல இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஃபிளஷ் வராது. உங்களுடைய மைண்டு உங்களுடைய மனசு, உங்களுடைய உணர்ச்சிகள் இது உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கும். மனசுல இருந்து ஜெபம் பண்ணலான்னு தோணும், உணர்ச்சிகளின் அடிப்படையில ஜெபம் பண்ணலான்னு தோணும். அதுல இருந்து என்ன பண்றது? நீங்க அதை மேற்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொல்ல சொல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப அதுக்குதான் சொல்றாரு பரிசுத்த ஆவி ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசையா இந்த காரியத்தை செய்து கொடுத்ததே ஸ்தோத்திரம் போது நீங்க தேவ பிரசன்னத்துல வந்துருவீங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பிடுவீங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்படியே அவரை ஃபாலோ பண்ணணும். உபவாசத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நீங்க உபவாசம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. பொருத்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம ஜெபத்திற்கு பதில் உண்டு. அன்னாள் தான் அவங்களுக்கு முன்மாதிரி. ஜெபிச்சாங்க, அதுக்கப்புறம் அழுது ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பதில் கொடுத்தார். அவர் பதில் கொடுக்காத ஜெபம் எதுவுமே கிடையாது. வேதம் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கலன்னு ஒண்ணுமே கிடையாது. பாவிகளுக்கு அவரு ஏசாயா 59:1-2 சொல்றாரு, உங்க பாவம் தான் உங்களை ஜெபத்துக்கு பதில் விடாம தடுக்கும். நீங்க பாவம் செய்யலைன்னா நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டுன்றாரு. யாக்கோபு 4:3 தகாத விதமாய் ஜெபிக்கும் போது பதில் கொடுக்க மாட்டார். நம்ம சுய ஆசை சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா ராங் மோட்டிவ்ஸ் பிளஷர்ஸ், அதுக்காக ஜெபிக்கும் போது பதில் கொடுக்க மாட்டார். மிச்சபடி பண்ணீங்கன்னா நீதிமொழி 15:8 சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவரின் ஜெபமும் அவருக்கு பிரியம். அதே 29 சொல்றாரு, துன்மார்க்க கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமன்றங்களின் ஜெபத்தையும் கேட்கிறார் என்றாரு. 2 நாளாகம் 20 தெரியும். யோசபாத் ராஜா அவனுக்கு எதிர்த்து மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேச குடிகள் எல்லாம் சேர்ந்து வராங்க ஒரு எதிர்த்து. அப்ப யோசபாத் என்ன பண்றாரு? பாடி துதிக்கிறார். எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலன்னு உபவாசம் பண்ணி, நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, ஒண்ணு செய்யறேன். அவரை பாடி துதிக்கும் போது ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அப்பதான் பெராக்கா உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது அவங்களுக்கு.
அப்ப உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. நீங்க பாடி துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் இறங்கி வருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். மனிதனால் செய்ய முடியாது செய்யறதுக்கு தான் ஜெபம். எந்த மனிதனாலும் முடியாது, நம்மளால முடியல, எந்த மனுஷனாலும் உதவி செய்ய முடியாது. அப்படின்ற போது கர்த்தர் தான் உதவி செய்யணும்னா நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் இறங்கி வருவார். ஜெபம் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன்கிட்ட ஜெபிக்கிற காரியமாகும், பேசுகிற காரியமா இருக்கும். எதையும் செய்ய வல்ல தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன்கிட்ட நம்ம பேசுகிற காரியம், நம்மை படைத்தவர்கிட்ட ஜெபிக்கிற காரியம், நம்ம பரம தகப்பன்கிட்ட ஜெபிக்கிற காரியம். நம்ம மத்த யார் என்று சொல்றாரு, நீ கேட்பதற்கு முன்பாக உனக்கு இன்னது தேவை என்பதை அறிவேன்றார். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும், ஆனா நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுன்றார். எதுக்காக? நான் நம்மளுக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு வாஞ்ச வேணும், எனக்கு ஊழியம் செய்ய வாஞ்ச இல்லாம எனக்கு ஊழியம் தாருமையா ஊழியம் தாருமையான்னு கேட்டேன்னா, எனக்கு இந்த ஊரை விட்டே போறதுக்கு மனசு இல்லை, ஆனா எனக்கு அப்பா உலகம் முழுக்க என்னை எடுத்து செல்லுங்கப்பான்னு ஜெபம் பண்ணா கேட்பாரா? இல்ல, நான் அதுக்கு அவருடைய மைண்ட் நான் வரணும், அந்த ஒன்னஸ் வரணும், கிரைஸ்ட் மைண்ட் எனக்கு வரணும். அதான் ஒன்னஸ். முதல்ல கணவனும் மனைவிக்குள்ள ஒன்னஸ் வரணும். அடுத்து கர்த்தருக்கு கேட்கணும், கர்த்தருடைய சிந்தை என்ன, சித்தை என்னன்னு கிட்ட அங்க ஒரு ஒன்னஸ் வரணும். அப்பதான் அந்த பதில் கிடைக்கும் அந்த ஜெபத்துக்கு. சங்கீதம் 38:9 தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை என்றார். என் ஏக்கங்களை நீர் அறிவீர், என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்காது என்றார். நெருக்கடி, போராட்டம், வியாதி இல்லாத மனுஷன் இந்த பூமியில் யாரும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை நடக்கிறாரு. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது. அது மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் அவர் பதில் செய்யறாரு, விடுதலை செய்யறாரு, விடுதலை தராரு. எரேமியா 1:8 சொல்றாரு, உன்னை காக்கும்படி உன்னோட இருக்கிறேன் என்றார். எரேமியா 1:19 உன்னை விடுவிக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன்றார். எப்போதும் நம்மோட தான் இருக்கிறார். மோசையோட, யோசுவாவோட, தானியேலோட இருந்தது போல நம்மளோட இருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். நாம் கூப்பிடுவதெல்லாம் நமக்கு அவரு பதில் கொடுக்கிறார். அது கேட்கிறார், அந்த ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அதான் ஒரு காலத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிறார். ஃபார் எவ்ரிதிங் தேர்ஸ் எ டைம் அண்ட் சீசன்றார் பிரசங்கி 3. ஒரு காலம் அதுக்காக காத்திருக்க வைக்கிறார். மரித்த லாசரு உயிரோடு இருப்பதற்கு ஒரு காலத்தை வச்சிருந்தார். தண்ணீரை திராட்சை மாற்றுவதற்கு ஒரு டைம் வச்சிருந்தார். அதுபோல நமக்கு ஒரு டைம் வச்சு நிச்சயமா செய்வார். அதுதான் பொறுமையாய் காத்திரு, விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திரு என்றார். சோர்ந்து போகாம இடைவிடாமல் அது நடக்கும் வரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணு என்றார். சில காரியம் நமக்கு எதிராக நடப்பது போல இருக்கலாம், இல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அனுமதித்ததுதான். நம்மளை ஷேப் பண்ணுவார். நம்ம இந்த மாதிரி நெருக்கடி வரும்போதுதான் நம்ம செம்மையானவர்களாகும். உபத்திரப்பட்டது நல்லதும், அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்றாரு எஸ்ரா சங்கீதம் 119. தற்செயலாக எந்த காரியம் நடக்கிறது கிடையாது, எல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரு. அவருக்கு மறைவாக எதுவும் நடப்பதில்லை. இரவும் பகலும் எப்போதும் பூமியின் மீது அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் 4:13 பாக்குறோம், என்னுடைய சிருஷ்டி பேரேன்னு ஒண்ணு மறைவாய் இருக்கா, சகலமும் என் கண்களுக்கு முன்பாக அது மறைவாய் இல்ல, எனக்கு வெளியரங்கமா தான் இருக்கின்றார். அதே மாதிரி 2 நாளாகம் 16:9 சொல்றாரு, என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கு, என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி இரவும் பகலும் என் கண்கள் பூமியின் மீது உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது, அது மேலானது. அந்த அன்பு நிமித்தம் நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 பாக்குறோம். ஒண்ணு கூட, அதாவது என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது. அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் என்னென்ன உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ, என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தாரோ, தரிசனங்கள் கொடுத்தாரோ, சொப்பனங்கள் கொடுத்தாரோ, அதுல எதுவுமே வீண்காகாது. எல்லாத்துக்கும் பதில் உண்டு, எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க ஏசாயா 54:10 சொல்றாரு இல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கத்த சொல்லுகிறேன். நீங்க பாக்குற மலை கூட, இந்த மலையெல்லாம் நகலாது, அது கூட என்ன பண்ணலாம், நகர்ந்து போகலாம். ஆனா நான் உன் மேல வச்சுக்கிற கிருபை ஒரு நாள் விலகாது, நான் உனக்கு சமாதானத்தை தர யாரும் அதை எடுத்து போட முடியாதுன்ற இந்த நிச்சயம் நமக்கு வேணும். கர்த்தரை கொடுத்த நிச்சயம் நமக்கு வேணும். அதாவது நம்ம வணங்குகிற, தொழுது கொள்ளுகிற, நம்பி இருக்கிற தெய்வம் இன்னார் என்பதை நம்ம அறிந்திருந்துதான் நம்ம ஜெபிக்கணும். அதை அறியாம ஜெபிக்க கூடாது. வேதத்தை படிச்சு தியானிக்கும் போது அவர் எப்படி நடத்துவார்ன்றதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. கர்த்தருடைய நடத்துதல் எப்படி இருக்கும் அதை தெரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம அதன்படி சரியான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க முடியும். ஒரு நாள் நம்மளுக்கு தவறான நம்பிக்கை கொடுக்கிற தேவன் அல்ல, ஃபால்ஸ் ஹோப் ஒரு நாள் நமக்கு கொடுக்க மாட்டாரு.
சங்கீதம் 86:17 பாருங்க, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். இப்படி நீ ஜெபிக்கலாம்னு சொல்லி கருத்து கொடுக்கிறார். என் பகைஞர்கள் என்னை கண்டு வெட்கப்பட்டு போனோம், நீர் என்னோட கூட இருக்கிறீர், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீர் அப்படின்றத காமிச்சு ஒரு அடையாளத்தை காமிங்க பண்றார். இன்னைக்கு காலையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த காரியம், ஒரு மனிதனிடமிருந்து நாம் உதவி கேட்கவில்லை, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறோம். ஜெபிக்கும் போது மனிதனுடைய அன்பு மாறி போகும், ஆனா ஆண்டவருடைய அன்பு ஒரு நாள் மாறாது. அந்த அன்பை நினைச்சு பார்த்து நீங்க ஜெபிக்கணும். உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அலாதியானது. அது மாதிரி ஆண்டவரை பார்க்கும்போது உள்ளும் புறமும் பார்க்கணும். உள்ள எப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருக்கார், வெளியில எவ்வளவு வல்லமையோட இருக்கிறார்ன்றத நினைச்சு பார்த்து நம்ம ஜெபிக்கணும். இந்த தெளிவு நமக்கு இருந்ததுன்னா உறுதி இருக்கும். மற்ற மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்களான்னு எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் தான் உதவி செய்வார். மனிதர்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக செய்வார். பரிபூர்ணம் உள்ள தேவன், சம்பூர்ணம் உள்ள தேவன், நமக்கு திருப்தி தரும்படி செய்வார். அவர் நமக்கு செய்வது பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் இருக்கும். மனுஷர்கள் நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட உதவி செய்வாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி செய்ய மாட்டாங்க. இவ்வளவு பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, இல்ல தரமாட்டாங்க. ஜெபிக்கும் போது ரெண்டு விதம் சொன்னேன். விசுவாசம் ஒண்ணு கர்த்தர் மேல உள்ள விசுவாசம், இன்னொன்னு ஜெபத்தின் மேல விசுவாசம் வேணும். ஒரு நாளும் சம்பிரதாயமா ஏதோ ஜெபிக்கணுமே ஜெபிக்க கூடாது. மத்தேயு 15:8 சொல்றாரு, ஏசாயா 89:13 அதே சொல்றாரு, அவர்களுடைய இருதயம் தூரமா இருக்குன்றார். நம்ம ஆண்டவரை நேசிச்சு நல்ல ஒரு உறவுல இருந்து அவரோட நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்துல தேவ பிரசன்னம் தான் பிரதானம், கர்த்தர் பேசுவதுதான் பிரதானம். அதை உணர்ந்து கிடணும்.